அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கேட்ட வரங்களை உடனடியாக அளிக்கும் பரம்பொருள் ஸ்ரீ திருத்தணி முருகப்பெருமான் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருத்தணி முருகன் கோவிலை அனைவருக்குமே தெரியும். ஆனால் இங்குள்ள சக்தி வாய்ந்த சிறப்புகள் பற்றி பலருக்கும் தெரியாது. பரம்பொருள் முருகப்பெருமான் சினம் தணிந்து அமர்ந்த மலை என்பதனால் இங்கு சென்றால் கோபம் குறையும் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மலையேறி தன்னை தரிசிக்க வருபவர்களின் மனதில் இருக்கும் குறைகள், பதற்றம், கவலை ஆகியவற்றை போக்கி நினைத்த வரங்களை உடனடியாக அருளுகிறார் நம்முடைய பரம்பொருள் கந்தபெருமான் என்பது பலருக்கும் தெரியாது. இங்கு நடைபெறும் ஒவ்வொரு பூஜையும் தனித்துவமானதாகும். அப்படி நடைபெறும் பூஜைகளில் ஒன்றான படிப்பூஜை இங்கு மாபெரும் சிறப்பு மிக்கதாக விளங்குகிறது. மனிதன் தேடும் 2 முக்கியமான வரங்கள் நோயற்ற உடல் மற்றும் குறைவில்லா செல்வமாகும். இந்த 2ஐயும் அருளும் அரிய வழிபாடுதான் திருத்தணி முருகன் கோவில் புகழ் பெற்ற படிப்பூஜை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மட்டுமல்ல, திருத்தணியிலும் படிப்பூஜை மிக விசேஷமானதாகும். முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி மலைக்கோவிலுக்கு ஏறுவதற்கு 365 படிகள் உள்ளன. இது வருடத்தின் 365 தினங்களை குறிப்பதாகும். ஒவ்வொரு படியும் ஏறுவது ஒரு நாளில் பாவங்களை கழிப்பது போல கருதப்படுகிறது. முக்கியமாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் புத்தாண்டு தினத்தில் அதிகாரிகளை சந்தித்து வாழ்த்து கூறுவது வழக்கம். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் முருக பக்தரான வள்ளிமலை சுவாமிகள் மனிதர்களை அல்ல தெய்வங்கத்தை நாடுவோம் என ஆன்மீக பாதையை மக்களிடம் வலியுறுத்தினார். அதன் விளைவாக 1917 முதல் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் திருத்தணியில் படிப்பூஜை செய்யும் மரபு ஆரம்பமானது. புத்தாண்டிற்கு முந்தைய நாள் இரவு ஒவ்வொரு படியிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி தீபம் காட்டி ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு திருப்புகள் பாடப்படுகிறது. அனைத்தும் 365 படிகளுக்கும் பூஜை செய்யப்பட்ட பின் நள்ளிரவு 12 மணிக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜை நடைபெறும். இந்த வழிபாட்டால் முருகன் தணிகை துரை என்ற பெயரில் அழைக்கப்பட தொடங்கினார். முக்கியமாக சூரபத்மனை வதம் செய்த பின் முருகப்பெருமான் சினம் தணிந்த இடம் திருத்தணி. அதனால்தான் இந்த தலம் திரு தணிகை என அழைக்கப்படுகிறது. இங்கு முருகன் வள்ளி மற்றும் தெய்வ யானையுடன் சார்ந்த சிறுரூபமாக காட்சி தருகிறார். முருகனை கையில் வேல் மட்டும் இல்லாமல் இங்கு மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். அவர் சக்தி அஸ்தம் எனப்படும் வஜ்ராயுதத்துடன் காட்சி தருகிறார். அலங்கார நேரங்களில் மட்டுமே வேல் சாத்தப்படுகிறது. இந்த கோவிலில் முருகன் மயிலுக்கு பதிலாக யானை வாகத்துடன் கம்பீரமாக காட்சி தருகிறார். அந்த யானை கிழக்கு திசை நோக்கி நிற்கிறது. இந்திரன் தெய்வ யானை முருகனுக்கு திருமணம் செய்து கொண்ட போது ஐராவத யானையை பரிசாக வழங்கினார். இதனால் தேவலோகத்தில் வளம் குறைந்தது. அதை சரி செய்ய முருகன் யானையை தேவலோகம் நோக்கி நிற்க செய்கிறார். இந்த கோவிலில் உள்ள உற்சவ சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன மண்டபமாகும். இது மிகவும் அரிய மற்றும் ஆன்மீக சக்தி நிறைந்த அமைப்பு. இங்கு கந்தபெருமானுக்கு சாத்தப்படும் சந்தனம் இந்திரன் வழங்கிய சந்தனக்கல்லில் அரைக்கப்படுகிறது. அதை சிறிது நீரில் கரைத்து குடித்தால் உடல் நோய்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது. பொதுவாக கோயில்கள் முதலில் விநாயகரை வழிபடுவோம். ஆனால் திருத்தணியில் ஆபத் சகாயேஸ்வர விநாயகர் கடைசியாக வணங்கப்படுகிறார். கருவறையின் பின் சுவரில் குழந்தை வடிவில் ஆதிபால சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். மார்கழி மாத திருவாதிரையில் இவருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. குளிர்காலத்தில் குழந்தை முருகனுக்காக அன்பை வெளிப்படுத்தும் வழிபாடு இது. முருகன் சினம் தணிந்து அமர்ந்த தலம் என்பதனால் இங்கு மட்டும் கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரம் நடக்காது. அதற்கு பதிலாக முருகனுக்கு புஷ்ப அபிஷேகம் நடைபெறுகிறது. முருகப்பெருமான் எண்ணற்ற வளங்களையும் குறைவில்லா செல்வத்தையும் கேட்ட வரங்களை உடனடியாக அருளும் கோவில் என்றால் அது திருத்தணி முருகப்பெருமானுடைய கோயில் என்பது மிறையாகாது.
பக்தர்களின் நம்பிக்கையின்படி திருத்தணியில் நடைபெறும் படிப்பூஜையில் கலந்து கொண்டால் மனக்குழப்பம், கோபம் தணியும், விருப்பங்கள் நிறைவேறும், உடல்நலம் மேம்படும், செல்வ வளம் அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் படைப்பூஜை செய்தாலும் அதில் கலந்து கொண்டாலும் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும். முக்கியமாக அனைவரும் முருகனை வணங்கி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். முருகப்பெருமான் என்றாலேயே அழகு மிக்கவர். அதிலும் திருத்தணி முருகப்பெருமான் முக்கியத்துவம் வாய்ந்த கடவுளாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறார். 5ஆம் படை வீடான முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு வந்து வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற வளங்களை வாரி வழங்குகிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் 5வது படை வீடாக திகழ்வது தனியை. முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீக்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடர்களும் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு கோபம் தணிந்து அமர்ந்த தலம் என்பதனால் திரு தணிகை என பெயர் பெற்றது. இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் விபூதி, சந்தனம் ஆகிய பிரசாதங்கள் தீராத வியாதிகளை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கப்படுகின்றன என பக்தர்களுடைய முழு நம்பிக்கை. முக்கியமாக திருத்தணியில் பக்தர்கள் எடுக்கும் காவடி வித்தியாசமாக இருக்கும். நீண்ட குச்சியின் ஒரு முனை பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுப்பது திருத்தணியில் மட்டுமே உள்ள அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தமிழ் புத்தாண்டு தினத்தில் திருத்தணி மலையின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆறுமுக சுவாமி கோவிலில் இருந்து முருகனுக்கு அரோகரா என்ற சரண கோஷத்துடன் பக்தர்களால் சுமந்து செல்லப்படும் 1008 பால் குடங்கள் மலைமேல் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மூலவர் உட்பட எல்லா சன்னதிகளும் தரிசித்த பிறகு நிறைவாக இங்குள்ள ஆபத் சகாய விநாயகப் பெருமானை வழிபடுவது வழக்கம். திருமால் ஆலயங்களைப் போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை சடாரி பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோவிலில் மட்டுமே தனி சிறப்பு. முருகப்பெருமான் கோபம் தணிந்து அருளும் தலம் என்பதனால் திருத்தணியில் சூரசம்ஹார விழா நடைபெறுவதில்லை. காதர் என்னும் இஸ்லாமியர்களால் கட்டப்பட்ட நவாப் மண்டபத்தில் ஆடி கிருத்திகை போன்ற திருவிழா காலங்களில் இஸ்லாமிய நண்பர்கள் வாத்தியம் இசைக்கிறார்கள். வள்ளலார் கண்ணாடியில் முருகப்பெருமானின் தரிசனம் கண்டு அருள் பெற்றவர். அந்த முருகப்பெருமான் திரு தணிகை முருகப்பெருமான் என அழைக்கப்படுகிறார். திருவட்பா நூலில் சீர்கொண்ட தெய்வ வதனங்களில் 6 என்ற பாடலில் முருகனின் திருவருள் தரிசனம் பெற்ற அற்புதம் பற்றி வள்ளலார் இந்த இடத்தில் கூறுவது சிறப்பம்சத்தை கொடுக்கிறது. முக்கியமாக இந்த ஆலயத்திற்கு வந்து எந்த வரம், குழந்தை பேறு இல்லாமல் தவிப்பவர்கள், ஆண் குழந்தை இல்லாமல் தவிப்பவர்கள், திருமணமாகாமல் இருப்பவர்கள், கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுபவர்கள், வியாதிகளுடைய துன்பப்படுவர் எவராக இருந்தாலும் திரு தணிகை மலையில் வந்தால் அனைத்தும் தணிந்துவிடும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.